இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான இப்போ இந்த சீசன்ல கிடைக்கிற பச்சை மொச்சையை வச்சுட்டு தான் இன்னைக்கு ஒரு அருமையான குழம்பு வைக்க போறோம். ஏன்னா இந்த சீசனை விட்டுட்டோம்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் இந்த பச்சை மொச்சை கிடைக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் தோசை, இட்லி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால பொங்கல் ஆஃபரா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு, நம்ம 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மொச்சை இதுல சேர்த்துக்கலாம். இது என்னதான் இருந்தாலும் இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். வேக வைக்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இது அப்படியே வேகட்டும். பாருங்க, ஒரு 6 சில்லு அளவுக்கு தேங்காய், நல்ல பருப்பு நல்லா பெருசு பெருசா இருக்குன்றதுனால இந்த அளவுக்கே போதும். இதுக்கு நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். வேற எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதுலயே சும்மா கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது மட்டும் சேர்த்தா போதும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, இதுல ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பாருங்க, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். பாருங்க, இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் கம்மியா ஊத்துறதுனால என்ன பண்ணலாம், கொஞ்சமா இதுல தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். இந்த 3 தக்காளியையும் இதுல ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், 10 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 10 கத்திரிக்காயும் அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு போடல, நீங்க உருளைக்கிழங்கு வேணும்னாலும் போட்டு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்துகிட்டு இருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதுக்கு மேல வேக விட்டோம்னா தோல் தனியாவும் இந்த பயிர் தனியாவும் வந்துடும். இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்ப எடுத்துடலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பயரையும் எடுத்து இதுல சேர்த்துடலாம். இந்த மாதிரி வேக வச்சு போடும் போது நல்ல சீக்கிரமா பஞ்சு மாதிரி வெந்துடும். அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். குக்கர்ல எல்லாம் போட்டு வேக வைக்காதீங்க. குக்கர்ல போட்டு வேக வச்சீங்கன்னா சீக்கிரமா தோல் தனியாவும் பருப்பு தனியாவும் வந்துடும். பாருங்க, இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, இதுலயே கொஞ்சமா பச்சை மொச்சை எடுத்துக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் தான் தேங்காய் சேர்த்துருக்கோன்றதுனால குழம்பு திக்கா வர்றதுக்காக 1 கரண்டி அளவுக்கு வேக வச்ச பச்சை மொச்சை எடுத்து இதுல சேர்த்துவோம். இந்த தேங்காயிலே போட்டுட்டோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவி கெட்டியா கிடைக்கும் நமக்கு. பாருங்க, இப்ப எல்லாம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். பாருங்க, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க விழுதையும் இதுலயே சேர்த்துடலாம். இப்போ
நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில், இந்த மசால் இருக்குது, தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இது கீழே ஊற்ற வேண்டாம், இது வேக வச்ச தண்ணியும் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இன்னும் கத்திரிக்காயெல்லாம் வேகணும், அதனால நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் பயறு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றுனதே கம்மியான எண்ணெய் தான், அதுவே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பயரும் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் பிச்சு போட்டுக்கலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் பச்சை மொச்சை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.